வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மேஷ ராசி நண்பர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு 7.5 சனியுடைய பாதுகாப்பிற்கான ஒரு என்ன திசை நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னென்ன விஷயங்களை இவங்க எதிர்கொள்ள தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். மேஷ ராசிக்கு 7.5 சனி தொடங்கக்கூடிய 2025 மார்ச் மாதம் இறுதியில் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் 3 நட்சத்திர அடிப்படையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் 9 நட்சத்திர பாதங்களை மட்டுமே அந்த ராசிக்குள் இருக்க முடியும், உள்ளடக்கி இருக்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மேஷத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அஸ்வினி 4 பாதத்திற்குள் பிறந்திருக்கலாம், இல்ல பரணி 4 பாதமாக இருக்கலாம், கார்த்திகை 1ஆம் பாதமாக இருக்கலாம். இந்த நட்சத்திரத்தின் பிறந்த அடிப்படையில் அவர்களுக்கு பிறவியிலிருந்து தசா காலங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக வரக்கூடிய நிலை இருக்கிறது. அஸ்வினியில் பிறந்தால் கேதுவின் நட்சத்திரத்தில் பிறப்பதனால் முதல் திசையாக கேதுவில் அவங்க இருப்பார்கள். பரணியில் பிறப்பவர்களுக்கு சுக்கிரனுடைய திசையாக முதலில் வரக்கூடிய நிலை இருக்கும். பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம். கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியனுடைய திசை அவங்களுக்கு தொடக்க கால திசையாக இருக்கும். இந்த ஆர்டரில் அவங்க அடுத்தடுத்ததாக இயற்கையாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த டிஃபால்ட் தசா ஆர்டரில் அடுத்தடுத்த திசைக்குள்ளே அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த அடிப்படையில் இந்த 7.5 சனி ஸ்பெசிபிக்காக ஒரு 7.5 சனி என்று மேஷராசியினருக்கு பொதுவாக சொல்ல முடியாது. சோ இந்த 7.5 சனியில் என்னென்ன தசா நடக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல நினைக்கும் பொழுது, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க உங்களுடைய சுய தசா காலம் என்ன மாதிரி இருக்கிறது அப்படிங்கறது ஜாதக நோட்புக்ல எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். மினிமம் ஒரு 4-5 தசைகளை அவங்க குறிப்பிட்டு எழுதி இருப்பார்கள். பிறந்தது முதல் இந்த ஆண்டு வரை கேது, அதன் பிறகு 20 ஆண்டுகள் சுக்கிரன் திசை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஆண்டு தொடங்கி அந்த 20வது ஆண்டு வரை குறிப்பிட்டு எழுதி இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி எழுதி இருப்பவர்கள் அதை எடுத்து பார்த்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன தசா அடிப்படையில் நடக்கிறது அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு புரியும். நாம் சுக்கிரனுடைய தசையில் இந்த 7.5 சனி வரும் பொழுது மேஷ ராசியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு 30க்கு கீழே உள்ள வயதினராகத்தான் கண்டிப்பாக இருக்க முடியும். சோ அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இந்த சுக்கிரனுடைய தசாவும் 7.5 சனியும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டமாக இருக்கும். இவங்க படிக்கக்கூடியவர்களாக படித்து முடித்துட்டு வேலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும், வருமானம் இருக்கும். ஆனால் அதிகமான தேவையில்லாத சில பார்ட்னர்ஷிப் இல்ல தேவையில்லாத காதல் தொடர்பான குழப்பங்கள், இந்த மாதிரி வீட்டிற்கு சில சொன்ன பேச்சு கேட்காத குழந்தைகளாக, அது ஆணோ பெண்ணோ, சில ஸ்ட்ரெஸ்ஸை பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் மேஷத்தை மட்டுமே நம்ம அடிப்படையாக வைத்து பேசுகிறோம். லக்னம் தெரியாது அப்படிங்கிற அடிப்படையில் 2-7 கூடிய ஆதிபத்திய ரீதியிலான சுக்கிரனுடைய தசா இவர்களுக்கு ஒரு மாரகத்துக்கு ஒப்பான ஒரு சிரமமான திசை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். குணத்தை காட்டலாம், காதல் போன்ற சில விஷயங்களில் சிக்கிக் கொள்ளலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்க அனுசரித்து அவங்க என்ன சொல்றதுன்னா விட்டு பிடித்தால் மட்டுமே நீங்க சரி பண்ண முடியும். சோ அடுத்ததாக சூரியனுடைய திசையில் இந்த 7.5 சனி நடப்பவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா, சூரிய திசை நடப்பவர்களுக்கு 7.5 சனி ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். அவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மேலும் அந்த 5 குடையவரான சூரியனுடைய திசை நடக்கும் பொழுது சூரியன் எந்த வீட்டில் அமர்ந்து திசை நடத்துகிறார்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஓரளவிற்கு அவர் ஆதிபத்திய சுபர் அப்படிங்கிறதுனால ஒரு நன்மைகளை கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சந்திரனுடைய தசா காலம் நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த வயது பாத்தீங்கன்னா நம்மளால குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம். ஏனென்றால் ஒரு நட்சத்திர அடிப்படையிலும் இந்த சந்திரனுடைய திசை மாறுபட்டு வரும். அஸ்வினியில் பிறப்பவர்களுக்கு கொஞ்சம் கடைசியாக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். பரணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப முன்னரேயே இந்த சந்திரனுடைய திசை வந்துவிடும். சோ அது ரொம்ப முன்னராக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு பெரிய டிப்ரெஷன் வர வாய்ப்பு இருக்கிறது. மிட்லைஃப்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த டிப்ரெஷன் வர வாய்ப்பு இருக்கிறது. மேஷ ராசியை பொறுத்தவரை 4ஆம் வீட்டிற்குடைய சுப வீடாக வரக்கூடிய சந்திரனுடைய வீடு, அந்த தசா நடக்கும் பொழுது அவர் கேந்திரத்தில் ஆதிபத்திய தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்து விடுவார். அதுவும் பிறவி சந்திரன் அவங்களுக்கு மேஷத்தில் வளர்பிறையில் உள்ள சந்திரனாக இருந்தால் கண்டிப்பாக டேமேஜஸ் ரொம்ப அதிகம் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரனாக இருப்பார். ஆனால் அந்த என்ன சொல்றதுன்னா தசா காலங்களில் கடுமையான தோஷத்தை அவர் கொடுத்து விடுவார்.
சரியாக நான் சொல்வதை நீங்க புரிந்து இதை உணர வேண்டும். கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை, அவங்க என்ன சொல்றாங்கிறத நீங்க புரிந்து கொண்டு அவங்களோட நீங்க கோஆபரேட் செய்தால் மட்டுமே இந்த சந்திர திசையை கடந்து அந்த குழந்தைகள் வருவதற்கு நீங்க உதவ முடியும். அவங்களை நீங்க மறுபடியும் அவங்கள புதுப்பித்து அவங்களோட உங்களுக்கு ஒரு லைஃப் இருப்பதற்கு நீங்க அதற்கு பாசிபிலிட்டியை உருவாக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப அட்வர்ஸாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சோ இது உங்களை பயமுறுத்துவதற்காக கண்டிப்பாக கிடையாது. யாருக்கெல்லாம் மேஷ ராசியில் சந்திர திசை கடந்து வந்தார்களோ அவங்க எல்லாம் இந்த பதிவிற்கு கீழே நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. என்னெல்லாம் உங்களுக்கு நடந்தது அப்படிங்கிறது இந்த வியூவர்ஸ் கூட இதை பார்த்து புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் இது போன்ற ஒரு அறிவிப்பெல்லாம் இல்லாமலேயே நான் மேஷராசி சந்திர திசையில் கடந்து வந்த அனுபவங்களை வைத்து எல்லோருக்கும் ஒரு வார்னிங்கான ஒரு விஷயமாக சொல்ல நினைக்கிறேன். இந்த சந்திர திசை எந்த வயதினர் படிக்கிற குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு முதலில் பிறந்த அஸ்வினியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இறுதியில் கொஞ்சம் லேட்டாக வரும்னு சொல்லலாம். மிடில் இருக்கக்கூடிய பரணியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தசா ஆர்டர் பாத்தீங்கன்னா நம்ம குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த தசா எந்த வயதில் வருது அப்படிங்கறதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். எந்த வயதில் வந்தாலுமே இந்த சந்திர திசை கண்டிப்பாக பலன்களை ரொம்ப ஒரு கடுமையாகத்தான் கொடுக்க இருக்கிறது. சந்திர திசையும் 7.5 சனியும் கண்டிப்பாக ஒரு ராங்கான காம்பினேஷன், ஒரு வர்ஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க உங்களுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க இந்த சந்திர திசையில திடீர்னு ஏதாவது அடம் பிடிச்சு திடீர்னு குழப்பத்திற்குள்ளே போனால் சில பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைகளை வளர்க்க பொறுமை இல்லாமல் இருப்பதை நான் அதிகம் பார்க்கிறேன். அது போல நீங்க கையாள தவறி விட்டால் பின்னர் நீங்க வருத்தப்பட்டு பலன் இல்லை. சோ நீங்க கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு தசா புத்தி என்ன நடக்கிறது 7.5 வரும் பொழுது அப்படிங்கறத கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அடுத்ததாக சந்திரனுக்கு பிறகு செவ்வாயுடைய திசை வரும் பொழுது கண்டிப்பாக இதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான திசைன்னே சொல்லலாம். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இது ரொம்ப கடுமையான ஒரு சுமாரான திசை, ரொம்ப மோசமான திசைன்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் 5வது திசையாக இது வரக்கூடிய ஆர்டரிலுமே இது ஒரு சிறப்பில்லை. நேச்சுரலாகவே காலச்சக்கரத்தின் அஷ்டமாதிபதி இவர்களுடைய ஸ்பெசிபிக்கான மேஷ ராசிக்கு இந்த செவ்வாய் 1ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டிற்கும் உடையவராக வருவதனால் இவர்களே தனக்கு சுற்று வழியை தேடிக்கொள்ளக்கூடிய டெசிஷனாகவே இவங்க எடுப்பாங்க. யார் சொன்னதையும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப அக்ரெஷன் அதிகமாக இருக்கும். சண்டை போடுவதில் ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும். சோ குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடியவங்களாக அஸ்வினியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த குடும்ப வாழ்க்கை நிலைக்குமாங்கிற அளவிற்கு அவங்க வாழ்க்கை துணைக்கு போராட்டமாக இருக்கும். சோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா எந்தெந்த ஏஜ்ல அவங்களுக்கு இந்த செவ்வாய் திசை நடக்கிறதோ அதற்கேற்றாற் போல அவர்களுக்கும் நீங்க சரியான முறையில் சில பரிகாரங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு சுய ஜாதகமும் நீங்க பார்த்து கொண்டு அந்த செவ்வாய் நிற்கக்கூடிய சாரநாதன் அந்த நாட்களில் செய்வது எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்த திசை ஆர்டர்ல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஏன்னா எல்லா வயதினர்களும் இந்த மேஷராசியில் இருப்பாங்க இல்லையா. பிறந்த குழந்தை முதல் ஒரு 80 வயது வரை நம்ம எடுக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த செவ்வாய்க்கு பிறகு வரக்கூடியது ராகு திசை. இந்த ராகுவிற்கு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆனால் ராகு தேவையில்லாத ஒரு அனாவசியமான ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற வகையில் பேராசைப்படாமல் இந்த ராகு திசையில் இருப்பது இந்த 7.5 சனி காலத்திலும் தேவையில்லாமல் யாருடனும் வாக்குவாதம் இல்லாமல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாத சில பழக்க வழக்கங்களை நல்ல பழக்கங்களை நீங்க ஃபாலோ பண்ணுவது இந்த மாதிரியான சில விஷயங்களை கையாள வேண்டிய நிலையாக இருக்கும். ஏனென்றால் பிறவி ஜாதகத்தில் ராகு எங்கு இருந்து அவர்களுக்கு திசை நடத்துகிறார்னு நமக்கு தெரியாது. 11ஆம் வீட்டில் இப்ப கோச்சாரத்தில் இந்த 7.5 நடக்கும் பொழுது ராகு அமரப்போகிறார். இது ஒரு நல்ல காலகட்டம் தான். மாணவ மாணவிகர்களாக இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த லாபம் வேலை செய்யாது, இது பிடிவாதமாக மாறிவிடும். சோ இப்பொழுதும் பாத்தீங்கன்னா அவங்க ஏஜுக்கு தகுந்தாற் போல ஒரு மிட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு வருமானத்தை அடையக்கூடியவர்களுக்கு பெரிய லாபத்தை கொடுப்பார் இந்த ராகு. ஆனால் மாணவர்களாக இருக்கிறவங்க இல்லைன்னா மேஷ ராசியில் மேஷத்தினுடைய செவ்வாயை இந்த ராகு சாரத்தில் அமர்ந்து மிதுனத்திலோ இல்ல துலாத்திலோ அந்த செவ்வாய் கிரகம் இருந்து கோச்சார ராகுவும் இந்த பாதக வீடாகிய 11ஆம் வீட்டில் இருந்தால் பாதகம் பெரிதா வேலை செய்யாது. ஏனென்றால் சனி மறைந்து விட்டார். ஆனால் இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோ இல்ல துலாத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோ இல்லைன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோ அங்கு திருவாதிரை இல்ல சுவாத்தியில் அமர்ந்து விட்டாலோ இல்ல இதே கும்பத்திலேயே சதயத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களோ சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோச்சார குரு இந்த வீட்டை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்கு அந்த ராகு திசை நடக்கும் பொழுது அந்த ராகுவின் ஆளுமை மிக அதிகமாக இருக்கும். சோ இந்த ராகு திசை நடந்தாலும் ரொம்ப ரொம்ப அது கடுமையான திசையாகத்தான் இருக்கும்.
நீங்க சர்ப்பதோஷ பரிகார கோயில்களுக்கு செல்வது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக குரு திசைக்கு வரும் பொழுது, குரு திசை பாகியாதிபதி இயற்கையான சுபர், இவர்களுக்கு அற்புதமான பாகியாதிபதி. ஓரளவிற்கு ஒரு வயதுமே அவங்களுக்கு கடந்துவிடும், மெச்சூரிட்டி லெவலும் அதிகமாக இருக்கும். சோ அந்த வகையில் இந்த குரு திசைக்கு பெரிய கவலை எதுவும் இருக்காது. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் இவங்களுக்கு லக்ன ரீதியிலாக இந்த குரு பாதகாதிபதியாக இல்லாமல் இருந்தால் மட்டுமே. அடுத்ததாக வரக்கூடிய திசை ஆர்டரில் பார்த்தால் சனி திசை. இது ரொம்ப உங்களுக்கு சூப்பர் சீனியராக 75+ இருக்கிறவங்களுக்கு இந்த சனி திசை நம்ம அப்ளை பண்ணி கொள்ளலாம். இந்த சனி திசை நடக்கும் பொழுதும் 12 சனி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் 7.5 சனி சுகாதிபதியான சந்திரனை 7.5 சனி நெருங்கும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். சோ இந்த மேஷ ராசி நண்பர்களுக்கு ஆன் தி ஹோல் தசா ஆர்டரில் நடக்கக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா எல்லா திசையுமே சூரிய திசையை தவிர, சூரியனின் திசையை தவிர, குருவின் திசையை தவிர மற்ற எந்த திசை நடந்தாலும் இவங்களுக்கு ஒரு டஃப்பான காலகட்டமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே கோச்சார குரு பார்க்கிறார் அப்படின்னு சொல்வது இந்த வயதிற்கு தகுந்தாற் போல அனுபவமும் பக்குவமும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ஓரளவிற்கு தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப சின்ன வயது குழந்தைகளாக 10-15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக மேஷத்தில் இருந்து 7.5 சனி நடக்கும் பொழுது தாயார் அதிக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்திரனை சனி நெருங்கும் பொழுது மாத்திருக்காரகன் அப்படிங்கிற வகையில் தாயாருக்கு அதிக தொல்லைகளை கொடுக்கும். குழந்தைகள் பிடிவாதங்கள் பிடிக்கலாம், இல்ல சிக்காகக்கூடிய நிலையாக இருக்கலாம். இதனால் அந்த தாயார் அதிக சிரமத்தை அடையலாம். இந்த குழந்தைகளை இவதெல்லாம் தாண்டி கொண்டு வருவதற்கு அவங்க போராடக்கூடிய நிலையாக இருக்கும். சோ எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே அதிக பலத்தை காட்டும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டிப்பாக ஒரு முறை பார்த்து கொண்டு எல்லோரும் இதை சரியான முறையில் கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நல்ல நோக்கமாக இங்கே கொடுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.